விட்டுக்காண்டு தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பற்றி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா பயம். ஏன்னா வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றிடுவாங்களே நம்ம. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறதில்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க. இதே தினமல பத்திரிக்கை ஒரு காலத்தில் மிக பிரமாண்டமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் தலைகீழாக மாறிவிட்டது. வேண்டும் திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கிற பொழுதும் நம்மளை வசப்படுகிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்ம பற்றி விமர்சனம் செய்கிறார். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கலாம். அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இடம் இல்லை, உழைக்கிறவர்களுக்கு தான் இடம். நான்கு அம்மாவில் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுட்டார். அற்புதமாக சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு முன்னால் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடர. சில பேர் அதிமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? எப்பொழுதும் சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார். விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அதிமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளைச்செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அதிமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆகலாம். அதிமுக இது ஜனநாயக உள்ள கட்சி. அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு, இன்னொரு பத்திரிகை தினகரன் பத்திரிகை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா அதில் அதிமுக பற்றி போனீங்கன்னா வைத்து வழி வந்துடும். அதிமுக பற்றி ஒரு செய்தி போடும். இங்கே இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அதிமுக கட்சியை செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறேன், நன்றி. ஏதாவது வழியில் எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நீயாவது பத்திரிகையாளர்கள் நடுவோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம் பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஆனால் ஒரு 4 பூரா காட்டுவாங்க. ஒன்றுமே இல்லாத செய்தி. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவேன். ஊடக நண்பர்களை நல்லதை செய்கிறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேர்த்தும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியாக பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை நன்றி, வணக்கம்.